ஓகே. விக்னேஷ் அடுத்த சார்ட் எடுக்கிறீங்களா? ஓகே ப்ரோ. ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. மந்த்லியா? ஆமா ப்ரோ. மந்த்லி என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் ப்ரோ. ஓகே வாங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. இப்ப மந்த்லில இருக்கும். நம்ம அந்த ஓகே. ரொம்ப லோ மார்க் பண்ணுமா இல்ல நம்ம லாஸ்டா இருக்க, ஏன்னா ஈக்குவல் ஹை வச்சிருக்கான், 3 டச் மேல கொடுத்துருக்கான். ஸோ இங்க லோ ஷிஃப்ட் ஆயிரும். ஈக்குவல் ஹை. ஓகே. அப்ப லோ ஷிஃப்ட் ஆயிரும். லோ ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆயிடும். எது ஆயிடுச்சுன்னா லோ? அந்த எது லோ? 1000 அதான் ப்ரோ அதான். இதானே லோ. ஓகே, ஷிஃப்ட் ஆமா ஆயிட்டா. ப்ரோ. சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லி. குட். வீக்குக்கு போயிட்டேன். வீக்கோட லோ எது? அந்த 1800 அந்த லோ ப்ரோ. இதுவா? ஆமா ப்ரோ. சூப்பர். இந்த லோ உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன? மேலதான் ப்ரோ. நெக்ஸ்ட். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு ஃபிப் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தாண்டி கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ கீழே வர சான்சஸ் இருக்கு. கீழே லோ வரைக்கும் தாண்டி வர சான்சஸ் இருக்கு. நம்ம அடுத்து இப்போ நம்ம இதுக்கு வீக்ல இருந்து டேக்கு போய்க்கலாம் ப்ரோ. டேக்கு? ஆமா ப்ரோ. ஓகே, டேக்கு போயிட்டேன். டேல மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ஃபுல்லாவே டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கான் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிளிப் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஹையை மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா நம்ம 6 மந்த் ஆயிட்டான். ஸோ கீழே தான் வர போறான் டவுன் ட்ரெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். ஹையை மார்க் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் செக் பண்ணிக்கிறோம். டவுன் ட்ரெண்டுக்கு இப்போதைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்க வைக்கணும்? எப்ப ரீட்ரேஸ்மெண்ட் லெவலே இருப்பேன்? இன்னும் ட்ரெண்ட் மாறாம நான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பேன். ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ, ட்ரெண்ட் மாறல. ஸோ இப்போ நம்ம எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் 4 ஹவர் போயிடுவோம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் ஏதாவது வரையலாமா? டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ, மேல இருந்து. அந்த இதையும் கூட டச் பண்ணலாம். ஓகே ப்ரோ. அந்த அளவுக்கு இல்ல. சோ நோ நீட். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே ப்ரோ. இப்போ டேல இருக்குமோ ப்ரோ? டேல இருக்கும். 4 ஹவர். நெக்ஸ்ட் 4 ஹவர் போலாம் ப்ரோ. 4 ஹவர்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வரையலையா? இப்போ 4 ஹவர்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறதுனால 4 ஹவர்ஸ்ல பாக்குறோம் ப்ரோ. ஓகே. சோ இது வந்து என்ன லெவல்ல மார்க் பண்ணிக்கலாம்? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆயிட்டா சான்சஸ் இருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து இங்க இருந்து நம்ம ஒருவேளை அஞ்சு மேல போச்சுன்னா ரன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ப்ரோ. ஓகே. இந்த லெவல்ல என்ன இருக்கு? இந்த சப்ளை லெவல உடைக்காம மார்க்கெட் என்ன இருக்கா? டிராப் கீழ வந்திருக்கான் ப்ரோ. சோ இனிமே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. ஓகே. ஆக்சுவலா வந்து ஓகே. இப்போதைக்கு ட்ரேட் எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது ப்ரோ. ஓகே. சோ நம்மளோட ஆக்சுவலி லோ லெவலுக்கு வந்துட்டானா? ஆமா ப்ரோ. சோ இந்த லோல என்ன இருக்கு? டாப் பேஸ் ராலி என்ன இருக்கா? ப்ரோ, டிமாண்ட் இருக்கு ப்ரோ. சோ அந்த ஏரியா டிமாண்டா மார்க் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன நடக்கலாம்? இங்க இருந்து ஒரு பை ப்ராபர்ட்டி கிடைச்சுன்னா பை எடுக்கலாம் ப்ரோ. இங்க என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா வந்து ஒரு பைக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து பை போலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த டிமாண்டுக்கு கீழே வைக்கலாம் ப்ரோ. டிமாண்ட் லெவல் வைக்கலாம். டிமாண்டுக்கு கீழே. டார்கெட் நம்ம மேல அந்த ப்ரீவியஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. ஸோ அதை கவர் பண்ணலாம். ஸோ மேல வரைக்கும் இம்பேலன்ஸ் இருக்க வரைக்கும் வைக்கலாம் ப்ரோ. ஓகே, இது வரைக்குமே கொண்டு போலாமா? நமக்கு தெரியும், நல்லா தெரியும், இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன கோயிங் ஃபார் த பை. இன்கேஸ் இந்த ஹையையும் உடைச்சிட்டா இன்னுமே என்ன ஆகலாம்? மேல போலாம் ப்ரோ. மேல போகலாம். அதாவது இன்னுமே நடக்குது. சோ ஓகே வெல். சோ இந்த ட்ரேட் எடுக்கலாமா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஓகே வெல்.
ஸோ ரிஜெக்ஷன் நடக்குது. அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? ப்ரோ நம்ம ஆல்ரெடி ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த என்ட்ரி அந்த ஒரு என்ட்ரி மட்டும் ரன் பண்ணலாம் ப்ரோ, இல்லை எடுக்கணுமா? நான் எடுக்கணும் இல்ல. உங்கள்ட்ட தான் கேட்பேன். இது உங்களோட ட்ரேட். நீங்க ட்ரேட் எப்படி எடுப்பீங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதுலயே நான் இருப்பேன். ஸோ அடுத்தது கண்டிப்பா என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ 1:1 ஹிட்டா? அங்க ஆமா ப்ரோ. இங்க ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சா நான் என்ட்ரி போவேன் ப்ரோ. ஸோ லோ ப்ராப்பர் பிரேக் ரீடெஸ்ட் இன்னும் பண்ணணும். கிடைக்கல. ஸோ லோ எடு? இந்த லாஸ்ட் ஃபிளிப்புக்கு லோ எடு? அதான் ப்ரோ. இந்த லோ உடைச்சா? கீழே ப்ரோ. உடைக்காத வரைக்கும் மேலே தான். ஸோ வந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட்ல இங்க இருப்பான். அந்த இந்த லாஸ்ட் இம்பல்ஸுக்கு ஃபிளிப். ரைட்டா? ஆமா ப்ரோ. இப்போ நான் அந்த இடத்துக்கு அந்த 50 to 60க்கு பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த 60க்கு கீழே என்ட்ரி இது வைப்பேன் ப்ரோ. நான் மார்க்கெட் போயிடுச்சே இப்ப சொல்லி ஒன்றும் போல. ஸோ மார்க்கெட் ஓகே வரப்போ ஓகே சொல்லு. ஓகே ப்ரோ. ஸோ ஸ்ட்ராங் அக்ரெசிவ் பை ட்ரெண்டா இருக்கானா? ஆமா ப்ரோ. என்ன ஆயிடுச்சு? நம்மளோட ஹை ரேஞ்சுமே என்ன ஆயிடுச்சு? பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ அப்போ லோ இன்னுமே மேலே போலாம். லோ அந்த ஷிஃப்ட் ஆகுமா? நம்- லோ அப்படிங்க ஷிஃப்ட் ஆகுமா? ஆமா ஆமா ப்ரோ. ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் இருக்குன்னா மைனர் லோஸ் என்ன பண்ணணும்? மைனர்ல பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ரீடெஸ்ட் போடுறோம் ப்ரோ. ஸோ திருப்பி இந்த லோ மைனர் லோவை என்ன பண்ண விடல? ஆமா ப்ரோ. பிரேக் பண்ணல ப்ரோ இன்னும். ஆனா இங்க என்ன இருக்கான்? டிமாண்ட் இருக்கா? இந்த டிமாண்டை கூட என்ன பண்ணல மார்க்கெட்டு? எடுக்கல ப்ரோ. ஓகே. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம இந்த இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கானா? ஆமா ப்ரோ. ஸோ ட்ராவல் ஆகி நெட்ல ஹை என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் பண்ணியிருக்கான் ப்ரோ. ஸோ மார்க்கெட் இன்னுமே என்ன ஆகப்போகுது? மேலே தான் ப்ரோ போகுது. மேலேயும் போகலாம். ஆனா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கீழே வரலாம் ப்ரோ. கீழே வரலாம். ஏன்னா இந்த லோ ஏன்னா இதுக்கு ஷிஃப்ட் ஆகி லோவும் பிரேக் அவுட் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு கீழே வரலாம். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போறதுக்குமே சான்சஸ் இருக்கு. இப்போ நான் பை எடுக்கணும் என்ன பண்ணுவேன்? இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுமா? ஆமா ப்ரோ. அப்போ மட்டும் தான் என்ன பண்ணுவேன் நானு? பை போவேன். என்ன பண்ணல? ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம என்ன ஆயிட்டு இருக்கு? மேலே போயிட்டு இருக்கான் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் லோ எது ஷிஃப்ட் ஆகும்? அந்த மேல இருக்கு. இதுல இருந்து நம்ம ரீடெஸ்ட் பார்க்கலாம் ப்ரோ. இதுல இருந்து ஹைக்கு ரீடெஸ்ட் பார்க்கலாம். இது ரீட்ரேஸ்மெண்ட் உடைச்சிச்சு. ஆனா இங்க என்ன இருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு ப்ரோ. சாரி ப்ரோ, அது வந்து சப்போர்ட் இல்ல. அதாவது ரேலி பேஸ் ரேலி ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். டிமாண்ட்னு சொல்லலாம். இங்க இருந்து பை எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம் ப்ரோ. விஷா எடுக்கலாம் ப்ரோ. டார்கெட் ஆல்மோஸ்ட் எனக்கு எது வரைக்கும் போகும் தெரியும்? அந்த ஹை வரைக்கும் வைக்கலாம் ப்ரோ. ஓகேவா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. சிம்பிளா? ஆமா ப்ரோ. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதுல என்ன பண்ணிட்டோம்? யூட்டிலைஸ் பண்ணி ரன் பண்ணிட்டேன் ப்ரோ. ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. சிம்பிள். இவ்வளவுதான் கான்செப்ட். இதெல்லாம் என்னது? கான்செப்ட். 2 ட்ரேட் எடுத்தீங்க. 2 ட்ரேடுமே ஹிட். பட் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க போறோம்? எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போறோம்? இதுல நம்ம தெளிவா இருந்துட்டாலே இந்த ட்ரேடிங்ஸை ஈஸியா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? லேர்ன் பண்ணிக்க முடியும். ஈஸியா ட்ரேட் செட்டப்பா கிரியேட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஒரு ட்ரேட் செட்டப்பை என்ன பண்ணிக்க முடியும்? கிரியேட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. இந்த இடத்த பாருங்க. அழகா பாருங்க. இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அழகா மார்க்கெட் என்ன ஆகுது? மேல போச்சு. சரிதா? ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ன இருக்கு?
அந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு ப்ரோ. டிமாண்ட் இருக்கு. அங்கேருந்து பை கன்ஃபர்மேஷன்ட்டு மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? மேல ரன் ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான். கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பார்த்தா ஈக்குவல் ஹையான்னு பார்த்தா இல்லை. இங்க என்ன பண்ணிருக்கு? இல்ல இல்ல. ஈக்குவல் ஹை இல்ல ப்ரோ. அப்போ bro. இப்போ மார்க்கெட் எதுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு? இந்த லாஸ்டா இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாம். இந்த இந்த இடத்துல இருந்து இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த டிமாண்ட் எடுத்துட்டு கூட மேல போலாம். டிமாண்ட் எடுத்துச்சு. மேல போக சான்சஸ் இருக்கு ப்ரோ. மேல போலாம். இது வரைக்குமா? ஓகே. ஆமா ப்ரோ. ஒன்னு ஹிட் ஆயிடுச்சு. ஃபைனல் என்ன ஆக போகுது? ஆமா ப்ரோ. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ட்ரெண்ட் என்னன்னு யூட்டிலைஸ் பண்ணோம். அந்த ட்ரெண்டுக்கு ஏத்தாமே நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ப்ரோ. ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ட்ரெண்டுக்கு ஏத்தாமே என்ன பண்றது இல்ல. ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது. அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஸோ அதுக்கு நம்ம ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்றாமே ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. ரொம்ப ஈஸி. ட்ரேட் எடுக்கிறது சிம்பிள் தான். ஆனா நம்ம தான் அதை போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? கஷ்டம் இது பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இடம் ஏன் இந்த இடத்துக்கு வருது, எதுக்காக இந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸியா என்ன பண்ண முடியும்? ஈஸியா ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. மார்க்கெட்லாம் கஷ்டமே கிடையாது. மார்க்கெட்ல ஈஸியா டிராவல் பண்ணலாம். மார்க்கெட்ல கொடுக்குற ப்ராஃபிட் எந்த ஒரு பிசினஸ்லயுமே கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியம். இந்த பொறுமை இருந்துட்டா நீங்க எதுல வேணாலும் என்ன பண்ணலாம்? எதுல வேணாலும் என்ன பண்ணலாம்? சக்சஸ் பண்ணலாம் ப்ரோ. சக்சஸ் சக்சஸ் பண்ணலாம் ப்ரோ. பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சிம்பிள். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்னா போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க மேலதான் போக போகுதுன்னு தெரியுதுமா. இங்கேருந்து இங்க பார்க்கணும் நம்ம மார்க்கெட் மேல போக போகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த இடத்துல என்ன நடக்குது? பிரேக் அவுட் செக்ஷன் நடக்குதா? ஆமா ப்ரோ. ரைட்டா? பிரேக் அவுட் செக்ஷன் நடக்குது. ஆமா ப்ரோ. ஓகே. இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்க புல் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைக்குதா? ஆமா ப்ரோ. யோசிக்க மாட்டோம். ட்ரேட் எடுப்போம். ஸ்டாப் லாஸ் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே வைப்போம். டார்கெட் நமக்கு இந்த ட்ரேட் எடுத்து இது வரைக்கும் தெரியுது அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? டார்கெட் எடுப்போம். ஆல்ரெடி 1:5 ஈஸியா டார்கெட் பண்ண முடியுதா? ஆமா ப்ரோ. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். மார்க்கெட் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியலன்னா அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் அந்த டெஸ்டினேஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் ப்ரோ. அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட். புரியுதா? ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி அந்த ட்ரேடிங்கை வந்துட்டு ஈஸியா பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.